இந்த ஷார்ட்ஸில் நம்ம ஈக்லிபிரியத்துலேருந்து ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். நம்ம 3 மினிட்ஸில் வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதோட ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈக்லிபிரியம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈக்லிபிரியத்தில் எல்லா ப்ராப்ளமும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே நான் சால்வ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஷார்ட்ஸ் வேணுன்றவங்க ஷார்ட்ஸ் பார்த்துக்கலாம், ஃபுல் வீடியோ வேணுன்றவங்க ஃபுல் வீடியோ பார்த்துக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ நான் அதில் போட்டுக்கிறேன். அந்த ஈக்லிபிரியம் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட் வந்து இருக்குது. எந்த சாப்டர் நீங்கள் லேர்ன் பண்ணுமோ அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனுக்கான ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, ஈக்லிபிரியத்தில் அதோட ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து HBr வந்து எடுத்துக்கிறாங்க. 10 bar of HBr is introduced கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து HBr கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னது, நமக்கு 2HBr. ஓகே, இது ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னது, 2HBr gives H2 ப்ளஸ் நமக்கு என்ன வரும்னா Br2 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு வந்து ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன வரும், இந்த வேல்யூ நமக்கு எடுக்கக்கூடாது, இதோட இன்வெர்ஸ் வேல்யூ தான் நமக்கு வந்து எடுக்கணும். 1/1.6 into 10 to the power of 5 வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து இது வந்து 10 வந்து எடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணால் வந்து 0 0 தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக. அப்போ ஈக்குவலியம் அட்டைன் ஆனதுக்கப்புறம் இது நமக்கு வந்து 2x நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். இது x அண்ட் x வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன் x வந்து ஃபார்ம் ஆகுது, இங்கே 2 மாலிகுல் நமக்கு டீகம்போஸ் ஆனால் இது வந்து ஒரு மாலிகுல் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா. அப்போ இது வந்து பாதி தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ இங்கே 2x எடுத்தால் இங்கே வந்து x தான் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ நமக்கு வந்து kp வேல்யூ வந்து நமக்கு kp. அப்போ kp which is equal to அப்போ ப்ரெஷர் ஆஃப் H2 into ப்ரெஷர் ஆஃப் வந்து Br2 pressure of Br2 divided by pressure of நமக்கு என்ன HBr, pressure of HBr the whole power நம்ம என்ன பண்ணணும் 2 வந்து நம்ம வந்து போடணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 HBr வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இதில் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. KPயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 divided by 1.6 into 10 to the power of 5. இது நம்ம வந்து xன்னு இருக்கு இல்லையா, அப்போ நம்ம வந்து என்ன x power 2 வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு x x power 2 divided by நம்ம என்ன 10 minus 2x the whole power நமக்கு இருக்குது 2 வந்து இருக்குது. இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து கிடைக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ நீங்கள் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தட் ஆன்சர். ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கான மெத்தடு. இல்லை சார் எனக்கு வந்து டீடைல்டு சொல்யூஷன் வேணும் அப்படின்னவங்க நீங்கள் ஃபுல் வீடியோ வந்து பார்த்துங்க. ஈக்லிபிரியம் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து இருக்கும்.